மக்களே, இந்த டீலிமிட்டேஷன் பில் லோக்சபால பாஸ் ஆகாம டிஃபிட் ஆனதுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ண எம்பிஸும் சரி, நாம தமிழ்நாட்டில் இருக்கிற டீலிமிட்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்களும் சரி, கையில எடுத்துக்கிற வெப்பன் என்ன தெரியுமா? டீலிமிட்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாத ஆளுங்க எல்லாமே ஆன்டி உமன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உமன்ஸுக்கு அகைன்ஸ்டா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற ரிசர்வேஷன் கிடைக்கலங்கிறத போய் ஃபயர் விட்டுட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க நோன்னு சொன்ன 90% ஆஃப் த ஆளுங்களும் டீலிமிட்டேஷன் பில்ல தான் வேணான்னு சொன்னாங்களே தவிர உமன்ஸ் ரிசர்வேஷனை வேணான்னு சொல்லி நான் எங்கேயுமே பார்க்கல. பிஜேபி பிளான் பண்ணி தான் இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் கோட்டாவை வந்து டீலிமிட்டேஷனோட மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பத்தி பேசின பிஜேபி ஏன் 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை கொண்டு வரல? ஏன் இப்ப ஸ்டேட் எலெக்ஷனுக்கு நடுவுல அதுவும் இவ்வளவு போர்ஸ்ஃபுல்லா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம டிரான்ஸ்ஜெண்டர் பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, டீலிமிட்டேஷன் பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? ஏன் இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு இல்ல இந்த ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பண்ணா என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கு. பிஜேபி சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் சொல்றேன், இங்க யாரும் உமன்ஸோட ரிசர்வேஷனுக்கு நோ சொல்லல. மேல இருந்து கீழே அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அதை வந்து கையில எடுத்துக்கிறாங்க. உமன் ரிசர்வேஷனுக்கு உமன்ஸ் அகைன்ஸ்டா இருக்காங்களா? உமன்ஸுக்கு இதை பத்தி தெரியவே இல்லை அப்படிங்களா பேசுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக எந்த யூஸ் பண்றீங்க, எதை மெர்ஜ் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தனிப்பட்ட முறையில உமன்ஸ் ரிசர்வேஷனுக்கு ஒரு பில் பாஸ் பண்ணி அதுக்கு எஸ் ஆர் நோன்னு கேளுங்க, ரிசல்ட் என்ன வருது, அதுக்கப்புறம் நோ சொல்ற எல்லாரையும் நீங்க ஆன்டி உமன் சொல்லிக்கலாம்.